பகுத்தறிவையும் மனம் ஆக்கிரமித்துக் கொண்டு வழி நடக்கிறது. கருணையாளனை கொலைகாரனாக்குவதும் மனம்தான், கொலைகாரனை ஞானியாக்குவதும் மனம்தான். அது நோக்கிச் செல்லும் தடங்களின் அனுபவத்தைப் பெற்று பேதலிக்கிறது. அப்போதுதான் அறிவு வேலை செய்கிறது. எந்த அனுபவங்களையும் கொண்டு வருவது மனம்தான். இது சரி, இது தவறு என்று எடை போடக்கூடிய அறிவை மனத்தின் ராகங்கள் அழித்துவிடுகின்றன. உடம்பையும் அறிவையும் மனமே ஆக்கிரமித்துக் கொள்வதால் மனத்தின் ஆதிக்கத்திலேயே மனிதன் போகிறான். என்ன இந்த மனது? காலையில் துடிக்கிறது, மதியத்தில் சிரிக்கிறது, மாலையில் ஏங்குகிறது, இரவில் அழுகிறது. இன்பமோ துன்பமோ எல்லாம் ஒன்றுதான். நடப்பது நடக்கட்டும் என்றிருக்க மனம் விடுவதில்லை. ஒரே சீரான உணர்ச்சிகள் இந்த மனத்துக்கு தோன்றுவதில்லை. எவ்வளவு பக்குவப்பட்டாலும் மனத்தின் அலைகளாலேயே சஞ்சலிக்கிறான். கடிவாளம் இல்லாத இந்த மனக்குதிரையை அடக்குவது எப்படி? வைராக்கியத்தால் முடியும் என்கிறது கீதை. அதையே சொல்கிறார் பகவான் ராமகிருஷ்ணர். அது என்ன வைராக்கியம்? உள்ளத்தை ஒருமுகப்படுத்துவது, எந்த நிகழ்ச்சிகளுக்கும் அசைந்து கொடுக்காமல் இருப்பது. மெழுகு போல் இருக்கும் மனதை மரக்கட்டை போல் ஆக்கிவிடுவது. ஆசாபாசங்களில் இருந்து மனதை மட்டும் ஒதுக்கி வைத்து விடுவது, பந்தபாசங்களில் இணங்கிவிடாமல் இருப்பது. பற்றறுப்பது, சுற்றுச்சூழ்நிலைகள் வெறும் விதியின் விளையாட்டுகளே என்று முடிவு கட்டிவிடுவது. நடக்கும் எந்த நிகழ்ச்சியும் இறைவனின் நாடகத்தில் ஒரு காட்சியே என்று முடிவுக்கு வருவது.